நீங்கள் வேணால் பார்க்கலாம். சுப்பிரமணியாய நமஸ்தேன்னு ஒரு கிருதி இருக்கு. முத்துசுவாமி தீட்சிதர் பண்ணின கிருதி. அந்த சுப்பிரமணியாய நமஸ்தேங்கிற கிருத்தியில நத விதாத்ரே அப்படின்னு பிரம்மதேவனாலே நமஸ்கரிக்கப்பட்ட முருகனே. இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? நத விதாத்ரே, பிரம்மதேவனாலே நமஸ்கரிக்கப்பட்டவன். மகாவிஷ்ணு சிவனுடைய புத்திரன், பிரம்மதேவனாலே நமஸ்கரிக்கப்பட்டவன், மால் மருகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகாவிஷ்ணுவனுடைய மாப்பிள அவர். அதனாலதான் அருணகிரிநாதர் திருப்புகழில் எதை சொன்னாலும் மால் மருகனே, எல்லா கதையும் சொல்லிண்டே விழுந்து அப்பேற்பட்டதான மகாவிஷ்ணுவனுடைய மருமக பிள்ளையே மால் மருகனே அப்படின்னு சொல். அப்ப பிரம்மதேவனை விட உயர்ந்தவன் ஆயிட்டார், மகாவிஷ்ணுவை விட உயர்ந்தவன் ஆயிட்டார். மகாவிஷ்ணுவை விட உயர்ந்தவனா எப்படி ஆனார்? அதை சொல்லட்டோமா? முருகன் வந்து பிறந்தான். அந்த அழகு முகத்தை பார்த்தார், பரம சந்தோஷமா இருந்தது நாராயணனுக்கு. தன்னுடைய சகோதரிக்கு இப்படி ஒரு அழகான புள்ள வந்து பிறந்திருக்கே அப்படின்னு பரம சந்தோஷம். அவர் பார்த்தார், இந்த வேலை சும்மா விடக்கூடாது. ஒருத்தர் பிறவி அடைந்தால் அந்த பிறவி அடைந்த அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணப்பட வேண்டும். கன்னிகாதானம் ஒருத்தர் பண்ணினாதான் 21 தலைமுறை கரையேறும். அதை தெரிஞ்சுக்கணும். துரியோதனாதிகள் 100 பேர், உங்களுக்கெல்லாம் தெரியும். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். அந்த துரியோதனாதிகளுக்கு ஒரு சகோதரி உண்டு. மகாபாரதத்தை எடுத்து பாருங்க, துரியோதனனுக்கு ஒரு சகோதரி உண்டு. ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை தானம் பண்ணி கன்னிகாதானம் பண்ணினாதான் மகா புண்ணியம். அப்ப அவர் பார்த்தார், நம்மளும் கன்னிகாதானம் பண்ணணும். யாரையோ ஒருத்தர கூப்பிட்டு வந்து கன்னிகாதானம் பண்றேன்னு பண்ணி மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய வரஸ்ய இதமாசனம்னு அட்சதையை போட்டுட்டு காலலம்பரம். இன்னைக்கும் பொண்ணு கல்யாணங்களில் பாருங்க, பொண்ணோட அப்பா மாப்பிள்ளை பையனுக்கு அக்ஷதையை போட்டுட்டு காலலம்பரார், சந்தனர்றார், அக்ஷதையை வைக்கிறார். சகலாராதனை ஸ்வர்ச்சிதம்னு அக்ஷதை போடுறார். அப்ப மகாவிஷ்ணு நினைச்சார், நம்மளும் கன்னிகாதானம் பண்ணணும். ஆனா அந்த கன்னிகாதானம் பண்ற மாப்பிள்ளை அப்பசப்பையா இருக்கக்கூடாது, பல பல பலன்னு இருக்கணும். இந்த முருகனை பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கா இந்த முருகன், இவனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தாதான் இவனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்ப அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, கண்களாலே உண்டானவன் முருகன், அக்னி சம்பவன், வந்தே சூரிய சசாங்க வன்னி நயனம் வந்தே முகுந்த பிரியம். பரமேஸ்வரனுக்கு ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், நடுப்புல இருக்கிற கண்ணு அக்னி. அந்த அக்னிங்கிற கண்ணிலேருந்து தான் முருகன் உண்டானான். அதனாலே சமஸ்கிருதத்தில் அவனுக்கு அக்னி பூ, அக்னி சம்பவன் அப்படிலாம் பேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த அக்னி சம்பவனா இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு பொண்ணை கொடுக்கும் பொழுது அவர் நினைச்சார், இந்த பையன் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கான், இவனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும். கண்ணால உருவாக்கின இந்த பையனுக்கு கண்ணாலேயே பெண்களை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும்னு மகாவிஷ்ணு தன்னுடைய 2 கண்கள்ல 2 பொண்ணை உருவாக்கினார். அதுதான் ஆனந்தவல்லி சுந்தரவல்லின்னு 2 பொண்ணும். அந்த 2 பொண்ணு தான் வள்ளி தெய்வ யானை. அந்த 2 பொண்ணு தான் வள்ளி தெய்வ யானை. அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவர் கால் அலுமினாரா இல்லையா? அப்ப விஷ்ணுவை விடையும் அவர் உயர்ந்தவர் ஆகிட்டார். பரமேஸ்வரனுக்கு பிரணவ தத்துவத்தை உபதேசம் பண்ணி பெரியவராயிட்டார். எதுக்கு சொல்ல வர, எத்தனை தெய்வம் இருந்தாலும் அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு சதிருசம் ஒரு தெய்வம் கிடையாது. பார்த்துட்டே இருக்கலாம் இந்த அழகையும் அந்த முருகனையும் அந்த வைபவங்களையும்.